10 தோல்வியடைந்த சேலத்துக்காரரே, எடப்பாடியை விட்டு வேற தொகுதியில் வெல்ல முடியுமா? விஜய் சவால். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு சொந்த தொகுதியிலேயே தோற்றுவிடுவோம் என்ற பயம் வந்துவிட்டதாக தவேக தலைவர் விஜய் விமர்சித்துள்ளார். 10 தோல்வியடைந்த சொந்தக்காரர் தமிழ்நாட்டில் வேறு தொகுதியில் நின்று வென்று காட்ட முடியுமா என சவால் விட்ட விஜய், அதிமுகவை பல்லாங்குழி பாப்பா என விமர்சித்துள்ளார். தமிழக சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் ஒரு நாள் மட்டுமே இருக்கும் நிலையில் தவேக தலைவர் விஜய் தனது கடைசி கட்ட பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். சென்னை நந்தனம் OMCA மைதானத்தில் நடக்கும் விஜய் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்றார். வழக்கமாக திமுக மற்றும் பாஜக ஆகிய கட்சிகளை மட்டுமே விமர்சிக்கும் விஜய் அதிமுகவை மற்றும் பலர் என கூறி வந்தார். இந்த பொதுக்கூட்டத்தில் முதல் முறையாக எடப்பாடி பழனிசாமியை நேரடியாக விமர்சித்துள்ளார். அதில் விஜய் பேசும்போது, பாஜகவின் மிகப்பெரிய அடிமை யார் என்பதில் திமுக மற்றும் அதிமுக இடையில் போட்டி நடக்கிறது. ஏதாவது ஒரு பிரச்சனை என்றால் விஜய் வெளியில் வரமாட்டார் என்று 10 முறை தேர்தலில் தோல்வியடைந்த எடப்பாடி பழனிசாமி சொல்கிறார் இன்னும் திருந்தாத ஒருத்தர் சொல்கிறார் என கூறியுள்ளார். ஐயா அனுபவசாலி அவர்களே, இந்த சேலத்திற்கு அருகில் ஒரு தொகுதியில் மட்டும் பதுங்கிக் கொள்ளாமல் தமிழ்நாட்டில் வேறு ஏதாவது தொகுதியில் நின்று வென்று காட்ட முடியுமா? முதலில் போட்டியிட முடியுமா? அதனை செய்துவிட்டு விஜயை பற்றி பேசுங்கள். சொந்த தொகுதியிலே தோற்றுவிடுவோம் என்ற பயத்தில் நம்முடைய சின்னத்தை திருடியவர் எடப்பாடி பழனிசாமி என கூறியுள்ளார். அதன் காரணமாகவே சுயேட்சை வேட்பாளரின் சின்னத்தை நமது சின்னமாக அரவணைத்திருக்கிறோம். அவர் நமக்காக மக்கள் மன்றத்தில் பணியாற்றியவர்தான். அதனால் எடப்பாடி தொகுதியில் மட்டும் தவேகாவின் டிவி சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும். திமுக மற்றும் அதிமுக ஆகிய 2 கட்சிகளுக்கும் ஒரு ஓனர் இருக்கிறார், அதுதான் பாஜக என தெரிவித்துள்ளார். பாஜக அமைச்சர் ஒருவர் என்னை நடிகர் என்று சொல்கிறார். நான் நடிகர் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் அரசியலில் நான் நடிக்கவில்லை. பாஜகவிடம் சரண்டரானதோடு இல்லாமல் ஊழல் மேல் ஊழல் செய்யும் திமுக மற்றும் அதிமுக ஆகிய 2 கட்சிகளையும் புறக்கணிப்போம். மாற்றம் வேண்டுமென்றால் புதிய கட்சிக்கு வாய்ப்பளிக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார். இந்த தேர்தலில் 75 ஆண்டுகால பவளவிழா பாப்பாவையும் 55 ஆண்டுகால பல்லாங்குழி பாப்பாவையும் தூக்கி வீசி எறிவோம். ஒரு நல்ல ஆட்சியை கொண்டு வருவோம். திமுக அதிமுக உள்ளிட்ட எந்த கட்சிக்கு வாக்களித்தாலும் அது பாஜகவுக்கு வாக்களிப்பதை போல்தான். இத்தனை கட்சிகளும் சேர்ந்துதான் விஜய் எதிர்க்கிறார்கள் என தெரிவித்துள்ளார்.